உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், நான் உங்களை நேத்து பார்த்தேன். என்னையா? என்ன நீங்க எப்படி பார்க்க முடியும்? நம்ம இதுவரைக்கும் சந்திக்கலையே. மேடம், அது உங்க வாட்ஸ்அப் டிபில நீங்களும் தியாவும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்கீங்களே, அதுல உங்களை பாத்திருக்கேன் மேடம். ஓ ஆமால, பாருங்க, நீங்க மட்டும் என்ன பாத்துட்டீங்க. உங்களை பார்க்கலானா நீங்க டிபில போட்டோவே வைக்கல. மேடம், எனக்கு ஒண்ணு புரியல மேடம். என்னது? உங்களுக்கும் அந்த எம்எல்ஏ பையனுக்கும் ஆகாது. நீங்க அவங்க கூட பைக்ல போனீங்க, அதை ஏன் சார் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. எனிவே, நான் ஒரு வேலை விஷயமா அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் தான் சொல்லிருக்கேனே, அது என் தம்பியோட மாமனார் வீடு. வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உன்னை எப்படிமா இந்த நேரத்துல தனியா அனுப்புறதுன்னு அவங்க கூட அனுப்பி வச்சுட்டாங்க. பாத்தீங்களா மேடம், நீங்க அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னு சொல்றீங்க, அவனை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஆனா காலம் பாத்தீங்களா, அடிக்கடி உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு, ஒன்னா டிராவல் பண்ணவும் வைக்குது. மேடம், எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது மேடம். என்ன அர்த்தம்? காரணம் இல்லாம ரெண்டு பேரை அடிக்கடி சந்திக்க முடியாது மேடம். அப்படி சந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள கடவுள் ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு பந்தம் இருக்கும் மேடம். ஒருவேளை ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு பந்தம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இனிமேல் உருவாகலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எதுவுமே உருவாகாது. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த பையன் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில வேற எந்த ஆளுக்கும் இடம் இல்ல. அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்ல. மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு என் தியா இருக்கா சார், அவதான் என் உலகம். அவளுக்கு தான் என்னோட முழு அன்பையும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை யார் கூடயும் எந்த ஜென்மத்திலையும் பங்கு போட மாட்டேன். என் வாழ்க்கை அவளுக்கு மட்டும்தான். அதை தாண்டி நான் எதையும் யோசிக்க மாட்டேன். ஹலோ. ஒண்ணு இல்ல மேடம், இந்த காலத்துல உங்கள மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க. எனக்கு மத்தவங்களை பத்தி தெரியாது சார். என்னையே அம்மான்னு நம்பி இருக்கிற தியாவுக்கு தான் என்னோட வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் ஃபேமிலி கூட எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நிறைய ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் அதுக்கு நான் ஒத்துக்க போறதில்லை. சார். மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? இதுவே உங்க லைஃப்ல ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைய விட்டுட்டு வேற ஒரு லைஃப்குள்ள போக வைக்கிறதுக்கு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சார். நான் போக மாட்டேன் மேடம். பாத்தீங்களா, உங்களை மாதிரி தான் நானும். எனிவே சார், குட் நைட். மேடம், கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.